Adishtalakshmi, 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 Adishtalakshmi. வணக்கம். சரி, ஒரு குட்டி கதை ஒன்று. என்னன்னா ஒரு கடல் இருக்கான், கடல்ல சுற்றி நிறைய தவளைகள் இருக்கான். அது கடலை ஒட்டி ஒரு பெரிய மலை இருக்கான். மலையை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தவளைகள் முயற்சி பண்ணா ஓகே எல்லாம் ஏறலான்ட்டு 3 தவளையும் ஏறுறாங்களாம். அதில் கீழே இருக்க தவளை எல்லாம் என்ன சொல்லிட்டான், ஐயோ அந்த மலையில வந்து பாம்பு இருக்கு, பல்லி இருக்கு, தேல் இருக்கு, நீங்க போற வழியில எல்லாரும் உங்களை குட்டிடும், நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்களாம். பட் இதை வந்து 3 பேரும் மேலே ஏறிட்டே இருக்காங்களாம். ஒரு 100 அடி 200 அடி போனோடனே ஃபர்ஸ்ட் தவளை இதை கேட்டு கேட்டு பயந்து போய் என்ன ஆச்சான், ஐயோ நம்ம அவ்வளோதான்ட்டு விழுந்துருச்சான். திருப்பி இன்னொரு மற்ற 2 தவளைங்க ஏறிட்டே இருக்கான். கீழே இருக்க தவளைலாம் கத்திட்டே இருக்கான், ஐயோ போகாதீங்க அங்கே பாம்பு இருக்கு, அது கொத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே வந்து 2வது தவளையை விழுந்துட்டான். அந்த ஒரு தவளை மட்டும் கடைசியாக அந்த மலையோட டாப் அந்த 500 அடி ரீச் பண்ணிட்டு பார்க்குதான். கீழே இருக்க மற்ற தவளைக்கெல்லாம் ஒரே ஷாக்கான், என்னடா நம்ம வந்து இவ்வளோ சொன்னோம், மற்ற 2 தவளையும் கீழே விழுந்துச்சு, பட் அந்த ஒரு தவளை மட்டும் கரெக்டாக உச்சிக்கு போயிடுச்சு எப்படி அப்படின்னு பார்த்தா மேலே போன தவளைக்கு காது கேட்காதான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நம்ம பாசிட்டிவான விஷயம் மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவான விஷயம் வந்து நம்ம காதில் வந்து கேட்டுக்கூடாது. அது வந்து காது கேட்காத தவளை மாதிரி நம்மள அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம எப்பவுமே முயற்சியில் வெற்றி அடைவோம் அப்படின்றது தான் இந்த கதை. வந்து நான் சொன்னதில்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது. நான் சுட்டு வந்து உனக்காக சொல்லிட்டேன். பரவாயில்லடா, சூப்பர் ஸ்டார் இருந்து நீ சுட்ட கதையா இருந்தாலும் அது ரொம்ப அழகாவே சொன்ன. ஐ அம் ஆல்சோ வெரி இம்ப்ரெஸ்ட். எனிவே, வெல்கம் டு தி ஷோ. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலக்ஷ்மி பவர்ட் பை மாதா மில்க். நம்ம வந்து பொதுவா உனக்காக நாங்களா பேசுவோம், குழந்தை போய் சொல்லாதுல்ல. சோ லிஷா எப்படி ஆடுனாங்க? லிஷா போய் சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டா. கோழி மாதிரி ஆடுனாங்க. சோ இப்போ வந்து லிஷா குட்டியோட நீ போட்டி போட்டா, அதாவது மெட்ராஸ் லோக்கல், நம்ம லோக்கல் பாஷையில யார் நல்லா பேசுறாங்கன்னு நீங்க 2 பேர் போட்டி போட்டாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சுடா. நீ வச்சு பாரா பாரா. போடு. கமல் அண்ணா வந்து நான் சாப்பிட்றதே கலாச்சிட்டு இருந்தனால இடையில வந்து சைட்ல வந்து ஒரு பேரை உங்களுக்கு வச்சிட்டேன். புல் தடிக்கு பயில்வான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் குட்டீஸ் தான் வர போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டும் அப்படிதான், பார்க்க வந்து குட்டி சைஸா இருந்தாலும் பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன். இவங்க போட்ட வேஷத்தை பத்திலாம் சொன்னோம்னா நம்ம வந்து ஆமா இல்ல இது யாராலுமே வந்து ரிப்பீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட வேஷத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து சிக்கன் வந்து தான் முட்டை வந்து தான் ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை மாதிரி ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணாங்க. அதுல இவங்க தான் சிக்கனா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சன்னாவும் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல வேடங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குட்டியா இருந்தாலும் இவங்க வந்து மேடைக்குன்னு வந்துட்டாங்கன்னா பயங்கரமா விளாசிடுவாங்க. அண்ட் கட்ட மூமெண்ட் கேரக்டர் பண்ணது வந்து பயங்கரமான நோட்டட் ஒரு ஸ்கிட்னே சொல்லலாம். ஸோ இந்த வயசுலயே இவ்வளோ மெமரி வச்சுட்டு இவ்வளோ வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடிக்கிறதுன்றது சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் லிசா அண்ட் ஜலஜா ஆன் ஸ்டேஜ். I never use this Dandanaka. Anna, you are putting a brand for me, Dandanaka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு.
மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா கொஞ்சோண்டு டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா சைட் அடிக்க ஆசமச்சி மேரேஜ் பண்ணனும் காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் பண்ணுண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா அடுத்ததா வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அண்ட் இஸ் மாம் இந்துமதி. ஸ்ரீதர் பத்தி சொல்லணும்னா நம்ம ஜேஎஸ்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மராக தான் இவர் வந்தார். ஒரு ஸ்கிட்டுக்கு மட்டும் நான் வந்து பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு தான் வந்தார். பட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவ்வளோ அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு ரெகுலர் கண்டஸ்டன்டாவே ஆகிட்டாங்க. அந்த அளவு ஒரு டேலண்டட் கிட் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம சிவாஜி சார் மாதிரி தேவர் மகன் அந்த ஸ்கிட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. தென் சத்யராஜ் சார் மாதிரி அவ்வளோ அழகாக அடிப்பார். அந்த லொல்லு அந்த காமெடி அந்த டைமிங்லாம் அவ்வளோ அழகாக அடிப்பார். வடிவேலு சார் இம்சை அரசன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது அப்படியே அச்சு பெசங்காம சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹி இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் ஆக்டர். என்ன ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அதை ஃபைன் டியூன் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் அண்ட் அவங்க அம்மா இந்துமதி. மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர் அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குல ஜென்னிஃபர் சென்னமே தங்கமே மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியமா போல வேண்டி அப்பப்ப ஹிப்பல்ல சம்மர் விண்டர் தான் பெண்டட் லைக் பேக் ஹோம் பேபி चल मार வரப்போற கண்டஸ்டன்ட் இவரும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. ஆனா இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் பேர் தான். ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர். யார்கிட்ட பேர் சொன்னாலும் அவங்களோட கசின் ஆயிடுவார் இவரு. அந்த மாதிரி ஒரு பேர் வச்சவரு. சோ நான் யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். யம தர்மராஜா சிவன் வேஷம் போட்டிருக்காரு. அதே மாதிரி சின்ன தம்பி பிரபு மாதிரி பயங்கரமா கலக்கிருக்காரு. அண்ட் நாட்டாம கேரக்டர்லாம் பயங்கர வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. சோ இவருமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் டப்புன்னு ஒரு கிராஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சொல்லணும். So let's welcome cousin. இவர் கூடவே அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. So I'm very happy to welcome cousin and Bima Siraj on stage. கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் 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 தண்டனக்கரத்தால தொட டப்பாங்குத்து ஆட்டத்தோட வந்து நிக்கிற உங்க நண்பன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் 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 நாளை என்ன ஆகும்னு ஃபீலிங் இல்ல, ஒரு ரூபா கூட பாக்கெட்டுல சேவிங் இல்ல, கால நேரம் பார்த்து காத்து வீசவில்ல, கருத்தோட வாழ ஆசைப்பட்டா ஓவர் தொல்ல, கவலை ஏதோ எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு, கவலை ஏதோ எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு.
லிஷா என்ன டான்ஸ் எங்க இருந்துமா கத்துக்கிட்டீங்க நீங்க இதெல்லாம் அப்படி டிஆர் சார் மாதிரி ஆடுறீங்க, படுத்து உருண்டு பிரண்டெல்லாம் ஆடுறீங்க. நான் அந்த டான்ஸ் கிளாஸ் போயிருந்தேன். அங்க தான் நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். அத அப்படியே ஆடிட்டீங்க. எங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா டைம் இருக்கும்போது? ஓகே. அண்ட் லிஷா அம்மா ஜலஜா பேரே ரொம்ப நல்லா வித்தியாசமா இருக்கே. லிஷாவே வித்தியாசமான பேரு, ஜலஜா பயங்கரமான வித்தியாசமான பேரு. பேர் காரணம் ஏதாச்சும் இருக்கா? எங்க அப்பாக்கு தான் தெரியுமா? ஓகே, எனிவே ரெண்டு பேருமே கியூட்டா டான்ஸ் ஆடுனீங்க. அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நிறைய ஃபன் இருக்கு நம்ம ஷோல. ஹோப் யூ வில் என்ஜாய். எஸ். ஸ்ரீதர் ஒரே ஆட்டிட்யூட் தான் ஸ்ரீதர் இல்ல பாருங்க. ஏய் ஏய் அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டானே ஏய் கமல் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறியா ஸ்ரீதர்? கமல் அண்ணா சூப்பரா ஆடுவாங்களே. ஏய் நான் அத பாத்துர்க்கே இல்ல நீ. நான் பாத்துறேன். உங்களுக்கு யார் ஃபேவரட் டான்சர்? பிரபுதேவா மாஸ்டர். தெரியுது உங்க டான்ஸ்லயே. சோ இந்த மாதிரி நிறைய நீங்க பெர்ஃபார்மன்சஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, கீப் கோயிங். அண்ட் இந்துமதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கா, சிட்டி ரோபோ இந்துமதி. சிட்டி ரோபோ? ஆமா, சிட்டி ரோபோ ஸ்மைல் அப்படின்னா ஸ்மைல் பண்ணுவாங்களாம். சிட்டி ரோபோ மறை மறைப்பாங்களா? இல்ல இல்ல மேம், சாதாரணமா நார்மலா பேச மாட்டேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம்னா பயங்கரமா ரகலை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து சிட்டி ரோபோ அப்படிலாம் பட்ட பேர் வச்சிருக்காருல்ல, சோ நீங்க இவருக்கு பட்ட பேர் வைப்பீங்கன்னா என்ன வைப்பீங்க? நல்லபடியா வச்சா போனஸ் மார்க், டேமேஜா வச்சா மைனஸ் மார்க். என்ன பேர் வைக்கலாம்? காட்டு ஓனா. காட்டு ஓனா. இல்லடா அது ஓனானா பரவாயில்ல, அது என்னடா காட்டு ஓனா? சாதா ஓனானா சாதாரணமா இருக்கும், காட்டு ஓனானா வெறித்தனமா வேட்டையாடும். அதுதான் அவன் சிம்பாலிக்கா சொல்றான். வெல்கம் டு தி ஷோ. அடுத்ததா எஸ், அடுத்ததா கசின். ஏன்னா செம்ம டான்ஸ், ரிகர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. நின்னுட்டே பிரபுதேவா மாஸ்டர் அப்படிதான் ஆடுவார். பாட்டு கேட்டல டியூன் அப்படின்ட்டு ஆடினா, ஆனா டேக்கல அதே மாதிரி தான் ஆடினா. நல்லாவே ஆடினேன். எப்படி இருந்தது? டான்ஸ் தான் நல்லா வரல, பரவாயில்ல மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன். ரொம்ப அழகாவே ஆடினேன். அண்ட் உங்க அம்மா வந்து பயங்கரமா ஆடினாங்க, என்ன மாதிரி ஆடினாங்க. சோ எனிவே எல்லாருக்குமே வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஃபன் ஃபில்டா இருக்க போகுது. சோ நோ ரிஹர்சல்ஸ், நோ டென்ஷன், நோ எலிமினேஷன். இங்க ஜாலியா விளையாட போறீங்க. ஓகே, சோ நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சோ நம்ம டிலே பண்ணாம ரவுண்ட் 1 விளையாடிடலாம். சோ ரவுண்ட் 1. ஏன் கத்துற? ஸோ இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரை விளையாட போறீங்க. கிட் அண்ட் தி பேரண்ட். இங்கே குழந்தைங்கள்லாம் இங்கே ஒரு சேர்ல உட்கார வச்சிருவோம். தட்ஸ் கேண்டி சேர் பேசிக்லி. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி இருக்கும். அண்ட் இந்த பக்கம் அம்மா வந்து ஒரு போடியமில் நிற்பீங்க. உங்கள் காதில் வந்து ஹெட்செட்டில் மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நாங்கள் குழந்தைங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தைகள் கொடுப்போம். அது என்ன வார்த்தைன்ட்டு அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்து கத்தி சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்போசிட்ல இருந்து நீங்கள் அதை கரெக்டாக ரிப்பீட் பண்ணணும். ஸோ யார் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவீங்க. ஓகே, காட் இட். இந்த கேம் முதல்ல வந்து விளையாட போறாங்க லிஷா அண்ட் ஜலஜா. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஸோ லிஷா குட்டி, நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி அழகா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லணும் எங்களுக்கு. என்ன டயலாக் சொல்ல போறீங்க? என்ன பண்றீங்க? நான் ஒரு தடவை கதைச்சா 100 தடவை கதைச்ச மாதிரி. அச்சோ, அது சும்மாவே சொல்லிருக்கலாம்லம்மா. அண்ணா ஏன் கட்ச? அதான் பஞ்ச் டயலாக். வாவ். ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை. your time starts now. பார்க்க தான் பிடிக்கும். பார்க்கலாம் புடிக்கும். ஆ? பார்க்கலாம் புடிக்கும். பார்க்க தான் புரியுமா? புடிக்கும். பார்க்க தான் பிடிக்கும். குட். பார்த்த முதல் நாளே. பார்த்த முதல் நாளே. பார்த்த முதல் நாளே. குட். சொல்றியா வீட்டுக்கு போட்டா? ஆ. அதான் டயலாக். சொல்றியா வீட்டுக்கு போட்டா? சொல்றியா? சொல்லுங்க. சொல்றியா? சொல்லுடா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சொல்றியா? வீட்டுக்கு போட்டா? வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போட்டா? விட்டுட்டு போறியா? சொல்றியா வீட்டுக்கு போறியா? போட்டா? சொல்றியா வீட்டுக்கு போட்டா? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம். இது எல்லாம் அரசியல்ல சாதாரணம். இது எல்லாம். இதுதான்டா. இது எல்லாம். இதெல்லாம். சூப்பர். சொல்லுமா இதெல்லாம். அரிசி. இதெல்லாம் கலக்கி. அரிசி அல்ல அரசியல்ல. அதான் அரசியல்ல. இதெல்லாம் கலக்கி. இதெல்லாம் கலக்கணும், நம்ம கலக்கிட்டோம். அரசியல். அரசியல்.
சாதாரணம். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்பா. சக்கரை. சக்கரை சக்கரை கட்டி. சக்கரை கலக்கி சக்கரை கட்டி. ஐஸ் கட்டி. சக்கரை கட்டி சக்கரை கட்டி. சக்கரை கட்டி. குட். அடுத்தது நான் தான் அதிர்ஷ்டலக்ஷ்மி. நான் தான் நான் அதிர்ஷ்டலக்ஷ்மி. புரியல. நான் ஏய் தான் பின்னாடி இருக்க போர்டை காட்டுறா. அதிர்ஷ்டலக்ஷ்மி. நான் தான் அதிர்ஷ்டலக்ஷ்மி. நான் தான் அதிர்ஷ்டலட்சுமியா? அதான். அப்புறம் சொல்லுமா. இன்னும் சொல்லேம்மா. அச்சு வெல்ல பணியாரம். அச்சு அச்சு ஐஸ் ஐஸ் அச்சு அடிச்சு அச்சு வாய காமி கையெடு. என்னது? அச்சு அச்சு வெள்ளை வெள்ளை அச்சு வெள்ளை பணியாரம். அச்சு வெள்ளை பணியாரம். கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும். கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும். எல்லாம் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்களா? கலக்கி எல்லாம் கலக்கி சாப்பிட்டா எல்லாம் கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும். சூப்பரா இருக்குமா? கும்முன்னு இருக்கும். ஐயோ சாப்பிடுங்க. கும்முன்னு இருக்கும். கும்முன்னு இருக்குமா? கலக்கி சாப்பிட்டா கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு. கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும். குட். உலக அழகி நான் தான். உலக அழகி நான் தான். உலக அழகி நான் தான். ஜலஜான்ற பேரு நல்லா இருக்கு. ஜலஜா சலஜா இங்கற பேரு. என்ன பண்ற? ஜலஜா இன்ற இன்ற. நீ இங்க அதேதாங்க சுத்த தமிழ்லமா. இன்ற இங்க ஜலஜா இன்ற. சலஜா நீ இல்ல. ஜலஜா என்ன பண்றதுன்னு தெரியல. ஜலஜா பேரு. பேரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். குட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 10 வேர்ட்ஸ்ல 10 வேர்ட்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ இப்போ வந்து மகேஸ்வரி லிசா குலாப் ஜாமுன் சாப்பிட்டே இருக்காங்க. அவங்கள சாப்பிட விடுவோம். நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஆமாடா, நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நாங்க குலாப் ஜாமுன் சாப்பிட போறோம். கிடையாது. ஏமா? நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு வந்துறோம். ஒரு பிரேக் அப்புறம் வாங்க. இது சீதா லட்சுமி பவர்டு பை மகாமேல். இந்த ரவுண்ட் அடுத்ததா வந்து விளையாட போறது நம்ம ஸ்ரீதர் அண்ட் ஹிஸ் மாம் இந்திரா. ப்ளீஸ் கம். ஸோ ஸ்ரீதர், நம்ம விளையாட போறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க எங்களுக்காக. எடப்பு என்ன பேச வைக்கிறியா? என்ன பேச வைக்கிறியா? குட். நைஸ். சரி, இப்போ ஆக்சுவலி விளையாட்டுக்கு போகலாம். அந்த டைம் ஸ்டார்ட்ஸ்னா உங்களுக்கான முதல் வார்த்தை பக்கிரி சாமி. அப்படியே சொல்லு. வா வா வா. சொல்லு சொல்லு சொல்லு. பக்கி சாமி. பசி சாப்பிடுறேன். ஓ ஐயோ ஐயோ ஐயோ. அது உண்மைதான். பக்கிரி சாமி. பசிக்குது சாப்பிடுறியா? பட்டினி சாமி. பட்டினி. டோலாக்கு டோல் டப்பிமா. டோலாக்கு டோல் டப்பிமா. இங்க என்னதான் நடக்குது? இங்க என்னதான் நடக்குது? இங்க என்னதான் நடக்குது? நம்பினால் நம்புங்கள். நம்பினால் நம்புங்கள். நம்பினால் நம்புங்கள். நம்புங்கள். சூப்பர். கண்ணே கண்ணே கலைமானே. இப்ப சொல்டா. வாடா வாடா வாடா. கண்ணு 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 கருமாரியா? கண்ணு கலைமானே. கண்ணே கலைமானே. காதல் கண்ணை கட்டுதே. காதல் 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 கண்ணை கட்டுது. கண்ணு கட்டுது. காதல் கண்ணை கட்டுது. மதுரை 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 மாமா ஊர் மதுரை இல்ல. மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் நீ. நான். நீங்க இல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் நீ. பட்டாசு பாலு. பட்டாசு பாலு. பட்டாசு பாலு. பாலு. பட்டாசு பாலு. குட். மழை ஓகே, லாஸ்ட் 10 எப்போ வரும்? seconds. 10 மழை 9 மழை எப்ப வரும்? 7 6
மழை எப்போ வரும் வரும் மழை எப்போ வரும் டைம் டைம் அப். எப்படி இருந்தது? செமையா இருந்துச்சு. நான் ரசகுல்லா பத்தி கேட்கல, ரவுண்ட் பத்தி கேட்டேன். நல்லா இருந்துச்சு. கலக்கி சாப்பிட்டா கும்முன்னு இருந்ததுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இருந்ததா? எல்லாத்தையும் கலக்கி சாப்பிட்டு என் வயிறே ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் குட். ஸோ நீங்க அவுட் ஆஃப் 10 8 வேர்ட்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். என்னப்பா ஐயோ ஓகே ஓகே. ஸ்டார்டிங்ல வந்து நீங்க போட்ட ஒரு சல்மார் ஸ்டெப் ஒன்று பயங்கரமா போட்டீங்கல்ல, அந்த ஸ்டெப் வந்து நம்ம கமலுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. சல்மாவா? மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குல ஜென்னிஃபர். சென்னமே தங்கமே மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி. நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியமா போல வேண்டி. அப்பப்ப ஹிப்பல்ல சம்மர் விண்டர் தான் வெண்டட் லைக் பேக் ஹோம் பேபி. சல்மான் என்னாச்சு? எங்கோ அந்த சம்டைம்ஸ் வந்து நல்ல ஸ்டெப்புக்குலாம் ரிப்பீட் மோட் போடுவாங்களே, இப்படி அந்த மாதிரி இழுத்துனே இருந்தடா இது இது வந்து கால் 2 அடி பின்னிக்கிச்சு பத்தியா? அது எடுக்க முடியல. ஆனா வந்து நம்ம வந்து பொதுவா உனக்காக நாங்களா பேசுவோம், குழந்தை போய் சொல்லாதுல்ல. சோ லிஷா எப்படி ஆடினாங்க? யார் லிஷா போய் சொல்ல மாட்டா. சொல்ல அந்த கோழி மாதிரி ஆனாங்க. அந்த கோழி மாதிரி ஆடினாங்க. அவ்வளவு நல்லாவாமா ஆடின? மா கோழி கூட கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கும், நீ வேறமா. எனிவேடா, நான் கூட நடுவுல பயந்துட்டேன், என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு, கால் வர மாட்டேங்குது. சத்தியமா வந்துச்சு, நான் அத டான்ஸ் மாதிரியே மேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அட நடுங்குற மாதிரி இருந்துச்சு. அது நடுங்குற மாதிரி இருந்துச்சா? சரி அங்கிள், உனக்கு இன்னொரு குலோப் ஜாமுன் தரேன். மைக்கேல் ஜாக்சன் ஆன மாதிரியே இருந்தது சொல்றியா? அப்ப தரேன். எனக்கு இப்போ வேணும். கொடுத்தா சொல்றியா? இரு, குழந்தை போய் சொல்லாது சொன்னல, எப்படி சொல்லுவா? அப்ப ஒரு கிண்ணம் ஃபுல்லா இருக்கு, மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருந்துச்சு சொல்லணும். இப்ப கேளு. சீக்கிரம் அந்த கோழி மாதிரி இருந்துச்சு. இதுதான் கேட்டு லிசா குட்டி, அங்கிள் உனக்காக குலோப் ஜாமுன்லாம் கொடுத்தேன். ஆனாலும் நான் நம்ப மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க இடத்துக்கு போலாம். அடுத்ததான் வந்து விளையாட போறது கசின் அண்ட் பீமா சிராஜ். லெட்ஸ் வெல்கம் தேர். விளையாட போறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லணும். சொல்றியா? பஞ்ச் டைலாக் சொல்லி முடிச்சிட்டான். டைம் ஸ்டார்ட்ஸ்னா உங்களுக்கான முதல் வார்த்தை மான் கராத்தே. மான் கராத்தே. மான் கராத்தே. இது நம்ம கூட்டம். இது நம்ம கூட்டம். இது இது இடியட். இது இடியட்டா? இது இது நம்ம நம்ம கூட்டம். கூட்டம். காத்தாடி பறக்குது. காத்தாடி. வாயில வை, வாயில வை. காத்தாடி. காத்தாடி பறக்குது. பறக்குது பறக்குது. குட். அது கத்திய சாப்பிட போற அவசரத்துல சொல்லுங்க. உன் மேல ஒரு கண்ணு. ஓ மேல ஒரு கண்ணு. அட பாவி கண்ணு. ஓ மேல ஒரு கண்ணு. கொக்கு பரப்பற. கொக்கு. கொக்கு பரப்பற. மேல பறக்குதா? பரப்பற. பரப்பற. ஃபுல்லா சொல்லுங்க. பரப்பற. கொக்கு பரப்பற. குட். அழகு. அழகி. அழகு. அழகு. குட்டி. 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 செல்லம். அழகு. குட்டி செல்லம். சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லு. சொல்லு. பதில். சொல்லுவது எல்லாம். சொல்லுவதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. குட்.
கேக்குக்கு சிப்ஸ் சைடிஸ் வச்சு சாப்பிட்ட முத ஆளு நீ அதான் டைம் போயிட்டு இருக்குண்ணா. போ போ ஓகே எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருது. எனக்கு கோவம் வந்து வருது கோவம். 3 கோவம் வருது. எனக்கு கோவர். குட் 1 டைம் அப். சோ கசின் சொல்லுங்கண்ணா. அந்த டேபிளே கதர் அடிச்சிட்டடா. காலையில இருந்து நாங்களும் அந்த கேக்கை வச்சு யாருன்னா சாப்பிடுவாங்களான்னு பார்த்தோம். ஆனா உலகத்திலே கேக்குக்கு சிப்ஸ் சைடிஸ் வச்சு சாப்பிட்ட முத ஆளு நீதான்டா. இல்ல அது 1 கிலோ கேக்க 1/2 கிலோ கேக் ஆக்கிட்டடா 1/2 நிமிஷத்துல. ஆனா சத்தியமா உனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்குமா? ஓகே சமடா 10க்கு 8 வார்த்தைகள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே Thank you so much. சோ ஏன் கத்துற இந்த ரவுண்ட வந்து அமேசிங்கா எல்லாருமே விளையாட முடிச்சிருக்கீங்க. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 வார்த்தைகள் கரெக்டா கண்டுபிடிச்சு யார் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னா லிசா அண்ட் ஜலஜா நீங்க தான். சூப்பர். உங்களுக்காக ஒரு பிரிட்டியான நாங்க ஒரு gift வச்சிருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? என்னவா இருக்கும்? என்ன யோசிக்கிற? உங்கள மாதிரி பிரிட்டியா உங்களுக்காக ஒரு Dress என்ன வச்சிருக்கோம். மாதிரியா? ஆமா பேபி. ஏ ஏ போய் எடுத்துக்கோங்க போங்க அம்மா கூட்டி போய். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்தவரை பேஸ்ட் ஆன் டைமிங் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஸ்ரீதர் அண்ட் இந்துமதி. நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஒரு அழகான ஷூஸ். ப்ளீஸ் கம் அண்ட் டேக். ஸோ இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாக எங்கள் கப்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே நின்றுட்டு 2 பேரும் அம்மா பசங்க ஒரு ஃப்ரிஸ்பி இருக்கும் உங்கள் கையில். ஃப்ரிஸ்பியை வந்து கரெக்டாக த்ரோ பண்ணி அந்த கப்பை வந்து கீழே விழ வைக்கணும். ஓகே ஸோ 2 மினிட்ஸில் யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கப்ஸ் ஹிட் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருவீங்க. தென் செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே காட் இட்? எஸ். இந்த விளையாட்டை முதல்ல வந்து விளையாடுறதுக்கு யார் வரப்போறா? மஹி. நம்ம பிரிட்டி கேர்ள் நம்ம வால்குட்டி எஸ் லிஷா அண்ட் அவங்களோட அவங்க அம்மா ஜலஜா வந்து விளையாட போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் லிஷா அண்ட் ஜலஜா. ஓகே சோ நம்ம கேமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி வந்து செம்ம மல்டி டேலண்டட். அதுலயும் எந்த பாஷை கொடுத்தாலும் அவங்க பேசுவாங்க. அதாவது நம்ம மெட்ராஸ் தமிழா இருக்கட்டும், மதுரை தமிழா இருக்கட்டும், இல்ல சுத்த தமிழா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கே வராது. சோ இதெல்லாம் வந்து லிசா பயங்கரமா பேசுவாங்க. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா உனக்கு வர ஒரே தமிழ் வந்து நம்ம மெட்ராஸ் லோக்கல் தமிழ் தான். Madras Tamil is it? It's very tough, you know. Oh I'm British, my English, I talk. You talk English, walk English. After the set, I know how many English. Okay, anyway. So இப்போ வந்து லிசா குட்டியோட நீ போட்டி போட்டா அதாவது மெட்ராஸ் லோக்கல் நம்ம லோக்கல் பாஷையில யார் நல்லா பேசுறாங்கன்றீங்க 2 பேர் போட்டி போட்டாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சுடா. ஸோ லிசா ஏன் என்னை வந்து அழகா அண்ணான்னு கூப்பிடுறா? அது உனக்கு பொறுக்கல. அவ கூட போட்டு போட வச்சு அவளை அசிங்கமா திட்ட வைக்கணும் என்ன? என்னால முடியாததெல்லாம் குட்டி பண்ண வச்சு செஞ்சுக்கலாம். பட் ஆனாக்கா அந்த ஃபீல் வந்து கொண்டு வரணும்னா இவங்க பிரிட்டியா டால் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நீ வந்து கோட் சூட்லாம் போட்டு பயங்கர கெத்தா அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். யா ஓகே எனக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பயங்கர கெத்தா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுல நீங்க மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசினா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்காக நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? வாவ் இப்பதான் நீங்க 2 பேர் அதுவும் கமல் பாத்தியா ஒரிஜினல் கெட்டப் எல்லாம் வந்தது இப்பதான் லுங்கி கட்டினோடனே. நம்ம பாரம்பரிய உடை. எஸ் இதுதான்டா உனக்கு கரெக்டா செட் ஆகுது. நீ ஏன் டெய்லியே லுங்கி கட்டிட்டு இருக்க கூடாது அதிர்ஷ்டலட்சுமிக்கு? நல்லதா இருக்குல்ல? எனிவே சோ ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர். ஏய் அடிங்க மூஞ்சே கையகால வெக்க. ஏய் மூஞ்சி மேல கைய வச்சிருவியா நீ? வச்சு பாரா பாரா. ஏய் நான் வச்சிரா. ஏரியா பக்கம் வந்த செத்துருவேன். ஏய் என்ன பண்ணுவ? புஷ்ஷே சப்ப ஜானுன்னு இருந்துன்னு யாருடா சப்ப? நான் தாம்மா நீலமா நான் தாம்மா சப்ப மிரட்டாதம்மா. அதான் கேமராமேன் நாத்துக்கு கேமரா திருப்பிடுக்கிற. திருப்பினா என்ன பண்ணுவா? அடி கேமராமேன் திருப்பினா கேமராமேன் எல்லாம் அடிக்கிறேன். என்ன நாத்துக்கு அடிக்கிற? நீங்க தானே சொன்னது. எப்படி இருந்தது? மெர்சல் ஆயிட்டம்பா. இப்பதான் மசலானியா? ஆம்பா லிசா பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அழுதுப்பா. லிசா
ஆனா நீ பயங்கரமா பேசுறமா மெட்ராஸ் லாங்குவேஜ்லாம் அச்சிக்க முடியலமா. நம்ம லுங்கிலாம் கட்டிருக்கோம்ல, ஒரு செமையான பாட்டு போட்டு ஆடுவோமா லுங்கி டான்ஸ் பயங்கரமா. நம்ம 2 பேரும் மட்டும் ஆடுறதோட மகேஸ்வரி அக்கா ஆடினா என்ன சூப்பரா இருக்கும்ல. ஆனா ஒரு ரூல் என்னன்னா மகேஸ்வரி அக்காவும் லுங்கி கட்டி தான் ஆடணும். சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாருன்னு ஓடுறத பாரு அடப்பட்டா மூச்சுதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. உசிரெடுத்து வச்சுக்கிட்டார் கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி லிசாம்மா, என்னம்மா இப்படி கலாச்சிட்ட? பயங்கரமா ஆட்டம்மா நீ போ. ஓகே, இப்போ என்ன நம்ம விளையாடலாமா? கேம்க்கு ரெடியா? ரெடி. கமல், நல்ல ஒரு ஆட்டம்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கு மேல ஒன்னும் அவமானப்படுத்த முடியாது. அதான் இப்ப நம்ம வந்து கேம்குள்ள போயிடலாமா? எஸ், லெட்ஸ் ப்ளே தி கேம். Lisha and Jalisa ready? Ready. And the time starts now. ஒருத்தரா. Lisha come on. ஒருத்தரா அடிங்க. Lisha hit. Hit. Good. அம்மை. திருப்பி. Wow. எதுலயாவது டார்கெட் பண்ணு. ஓகே லிசா, இல்ல நீ ஹோல்ட் பண்ணுங்க. அம்மா மட்டும் அம்மா அடிப்பாங்க. மட்டும் விளையாட்ட விடுங்க. அம்மா மட்டும் விளையாட்ட லிசா. லிசா. புடி. டைம் நிறைய இருக்கு. ஆனா பிளேட் காலியா இருக்கு. லாஸ்ட் பிளேட் பாத்து அடிங்க. லிசா அம்மா அடிட்டோம். இருமா. இதே ட்ரை பண்றேன். ஓகே, லாஸ்ட் 20 seconds left. 20 seconds. ட்ரை பண்ணுங்க. 10 seconds. 9 8 7 6 5 4 3 பிளேட் எல்லாம் அங்க கரெக்டா அந்த கிளாஸ் அடிக்கணும். அது தெரியாதா உங்களுக்கு? ஆனா மகேஸ்வரி, ஜலசா பெர்ஃபார்மன்ஸ் பத்தியா? வீட்ல அவங்க வீட்டுக்கார அடிச்சு பழக்கம் போல இருக்கு. அது சர்ன்னு விட்டு அது முக்கியமா பிளேட் தூக்கி போட்டு ரொம்ப பழக்கம் போல சர்ன்னு போச்சு. எனிவே, சோ ரொம்ப கியூட்டா விளையாடுனீங்க. ஓகே, சோ உங்களுக்கு நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் 3. எஸ், டோட்டல் 3. அடுத்தவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்போம். தேங்க்யூ சோ மச். நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். டாடா. ஸோ இந்த விளையாட்டு அடுத்ததா வந்து விளையாட போறது நம்ம ஸ்ரீதர் அண்ட் இந்துமதி. ப்ளீஸ் கம். Okay, your time starts now. One by one. Good.
Good. ஆனா மைசூரி சிட்டி ரோபோன்னு பேர் வச்ச தப்பே இல்லை. இப்படி சர்ற சர்ன்னு வர்றாங்க பத்தியா பிளேட்டை. ஐயோ என்னடா இப்பதான்டா அப்படி சொன்னேன். கேடுத்தனமா யோசிச்சு. பிளேட்டுமா டைம் இருக்கு. ஐயோ -3. விளையாடு. இப்போ போடா. மெதுவா -4. ஐயோ ஒரு சத்யராஜ் தேங்காய் பொறுக்குவாரு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறா. இரு எடுங்கம்மா. விளையாடு. சாமி அமைதிப்பட சத்யராஜ் மாதிரியே தேங்காய் பொறுக்குறேன். சும்மா போட்டாலும் அடிக்காது, என்ன நினைச்சிட்டு போட்டா எப்பறம் அடிக்கும்? கிரீன் கலர். 6, 5, சீக்கிரம். 4, 3, 2, 1. So, ஸ்ரீதர், நீ விளையாடும் போது அமைதிப்படையில சத்யராஜ் தேங்காய் பொறுக்குவாரு தெரியுமா? முடிச்சு அந்த பிளேட் எடுத்து தெரியுமா? அதே மாதிரி இருந்துடா. தேங்காய் பொறுக்கின மாதிரியே இருந்தது பிளேட்டு. ஸோ அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்ததும் வந்து நம்ம சார் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ல சத்யராஜ் மாதிரி. ஆமா. ஸோ அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டியே. அப்புறம் ஏண்டா மணியா, எனக்கு பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்தா பழக்கம். நீ இப்படி பிளேட்டை டம்ளரை வச்சீங்கன்னா என்னடா பண்றது? அட ஊட்டிக்கு தனியா தான் போனோம் போல இருக்கு. இவன் டைலாக் பேசி கவர் பண்றாமா, இதுக்கு மேல இவனை பேச விட வேண்டாம். ஆமா. ஸோ நீங்க மொத்தமா எத்தனை டம்ளர் வந்து பிளேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 10 கீழே விழுந்திருக்கு. பட் 4 வந்து கூதல்ல விழுந்தது. அது கட்டையில் வச்சு இருந்ததுனால டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 6. தட்ஸ் a good job. Thank you. ஓகே, ஸோ உங்களை பீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ யூ கேன் கெட் பேக் டு ப்ளீஸ். அடுத்ததா வந்து விளையாட போறது கசின் அண்ட் பீமா சிராஜ். ஸோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. So cousin, ready? And your time starts now. Good. இரு 1 by 1 அடிங்க. ஓ, எல்லாமே ஜஸ்டிஸ்ல தான் போகுது. 2 மைனஸ் 3 மைனஸ். குட். நைஸ். இது கரெக்ட்டா. சூப்பர். ஓ, 4 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ். குட். போடு Hey, that was a great shot. போடுமா எல்லாம் கீழே தில்லை விட்டீங்கன்னா மைனஸ்ல போகும், பார்த்து விளையாடுங்க. போடுமா. லாஸ்ட் 60 7 செகண்ட்ஸ். மைனஸ். அம்மா சீக்கிரமாடி. ஓடுறா கசின் போர்க்கடா தேங்காய். ஓடி போய் பிளேட் எடுத்துக்கோடா, ஃபர்ஸ்ட் எல்லா பிளேட்டையும். நீ முதல்ல போய் பிளேட் எடுத்துக்கிட்டு நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 8 மைனஸ். நீ அடிக்கிறதெல்லாம் மைனஸ்ல தான்டா போகுது. நோ நோ. ஏன்னா தேடுறீங்க காலி ஆயிடுச்சுன்னு. 5 4 3 9 மைனஸ் 10 மைனஸ். 1 டைம் அப். ஸோ கசின் வெல் பிளேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 டம்ளர் கீழே வந்தது. பட் கரெக்டாக ரூல்ஸ் படி வந்து 5 டம்ளர் தான் நீங்கள் ஹிட் பண்ணது. 10 டம்ளர் வந்து கீழே அந்த கட்டையில் பட்டு வந்தது. ஸோ யோர் டோட்டல் ஸ்கோர் இஸ் 5. நாட் பேட். எல்லாருமே ஆல்மோஸ்ட் த சேம்ல தான் இருக்கீங்க. ஸோ உங்க ஃபைனல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, யூ கேன் கோ பேக். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா
ஸ்ரீதர் and இந்துமதி. நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஒரு அழகான வாட்ச். So please go take it. ஸோ செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கீங்கன்னு பார்த்தா கசின் அண்ட் பீமா சிராஜ். உங்களுக்காக ஒரு கிரிக்கெட் கிட் காத்துட்டு இருக்கு. கோ டேக் இட். லிஷா குட்டி, நீங்களும் ரொம்ப அழகா விளையாடுனீங்க. ஸோ உங்களை மாதிரி கியூட்டா ஒரு டெட்டி பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் டேக். ஓகே, ஸோ we have come to an end of yet another beautiful episode அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பசங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. இன்றைய எபிசோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்ரீதர் and இந்துமதி. ஓகே ஸ்ரீதர், ஸோ சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த கேம் ஷோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்தது. அப்புறம் கமலண்ணா கூட டான்ஸ் ஆனது ரொம்ப செம்மையா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓ மை காட், உங்க கூட டான்ஸ் ஆடுறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா இப்பலாம்? தெரிஞ்சுக்க, இது ஒரு கங்கம் ஸ்டைல் மாதிரி, இது ஒரு பங்கம் ஸ்டைல். டிஃபரண்ட் ஸ்டைல் நான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னை அமைதிப்படை சத்யராஜ்னு சொல்றது தப்பே இல்லடா. அப்படியே ஒரு பொடி வச்சு லொல்லெல்லாம் ஜாஸ்தியா இருக்குல்ல கரெக்டா? ஆக்சுவலி. ஓகே, ஸோ சிட்டி ரோபோ கிட்ட கேட்போமா? எஸ், இந்துமதி. சொல்லுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, சூப்பரா இருந்தது எல்லாமே. ஆனா நீங்க அப்படியே மெமரி கார்டு மாதிரி தான் பேசுறீங்க. அப்படியே டைப் பண்ணா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நன்றி. ஓகே, ஸோ இந்துமதி, உங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் இங்க வந்தது வாஸ் வெரி 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்னென்ன கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க ஸ்ரீதர்? ஒரு ஷூ, வாட்ச். வாட்ச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த எபிசோட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது லிஷா அண்ட் ஜலஜா. லிஷா ஹாப்பி? ஓகே, ஸோ எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தி ஷோ? சூப்பரா இருந்துச்சு. நான் என்ன ஜாலியாக இருந்தது, ஃபன்ஃபில்லாக இருந்தது. டிவியில் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் ஷோஸை. இப்போ நாங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கும்போது ஹாப்பியாக இருக்குது. வெரி நைஸ். லிஷா, என்னென்ன வின் பண்ணிருக்கீங்க? ட்ரெஸ், டாய். 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 இந்த எபிசோடோட செகண்ட் ரன்னர் அப் யாருன்னு பார்த்தா நம்ம கசின் அண்ட் பீமா சிராஜ். கசினுக்கு சொல்லவே வேணாம், அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டான். கேக்கு, சிப்ஸு, கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஹவ் வாஸ் இட் கசின்? எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் கமல் அண்ணா வந்து நான் சாப்பிட்றதே கலாச்சிக்கிட்டு இருந்தனால இடையில வந்து சைடில் வந்து ஒரு பேரை உங்களுக்கு வச்சிட்டேன். ஓ, புல் தடிக்கு பயில்வான். பழி வாங்கிருக்கிறேன், சிம்பிளா சொல்லணும்னா. நல்லா வருவாடா. ஏ, ஐ லைக் தி நேம் கசின். சோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேக்கலங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thank you so much. குட்டீஸ் மட்டும் இல்ல, ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களாம் வந்திருக்கீங்க. We are very 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 happy. And cousin, என்னென்ன கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க? கிரிக்கெட் கிட், ரிமோட் கண்ட்ரோல் கார். கிரிக்கெட் கிட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் கார். ஓகே. Okay, so any beautiful things, any good things has to come to an end. Yes. So அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். Please join us. We'll celebrate this together. வாங்க. ஸோ பசங்களா, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் மகேஸ்வரி அக்காவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்கள் செட்டுக்கு வந்து அழகாக விளையாடினதுக்காக ஒரு சின்ன மொமெண்ட்டு உங்களுக்காக. பியூட்டிஃபுல் எபிசோட். ஸோ அடுத்த எபிசோட்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இதே மாதிரி ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோடோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, this is Maheshwari and Kamal signing off. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லக்ஷ்மி, பவர்ட் பை மதமேல்.